ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தை மாச பிறப்பு, மகர மாச பிறப்பு. இந்த வருஷம் தை மாதம் 15/1/2024 தை 1 திங்கட்கிழமை அன்னைக்கு மாதம் பிறக்கிறது. காலையிலே மாதம் பிறந்துடுறது. உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலமாகப்பட்டது இன்றைய தினம். கார்த்தால மாதம் 6/28க்கு மாதம் பிறக்கிறது. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சந்திரமானம் சூரியமானம் என்ன பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர். சூரிய நாராயணன், ரெண்டாவது சந்திரன். இவா ரெண்டு பேரையும் பிரமாணமாக வச்சுண்டு ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுறது. அப்படி பண்ணும் பொழுது அதனால தான் பாரத தேசம் முழுக்க சூரியமானம் சந்திரமானம்னு வச்சுட்டுருப்பா. சூரியனை பிரதானமாக வச்சுண்டு சூரியன் ஒவ்வொரு ராசியில் பிரவேசிக்கும் பொழுது அந்த ராசியே அந்த மாதமாக கணக்கிட்டு கொள்வது சூரியமானம். சந்திரமானம்ன்றது சந்திரன் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ராசியை அந்த மாதமாக வச்சுட்டு கணக்கு பண்ணுறது, கணக்கிட்டு சொல்கிறது. அதனால தான் பாரத தேசத்தில் சில பகுதிகளில் சந்திரனை பிரதானமாக வச்சுட்டுருப்பா, சில இடங்களில் சூரியனை பிரதானமாக வச்சுட்டுருப்பா. அப்படி சூரியன் மகர ராசியில் பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த மாதமாகப்பட்டது மகர மாதம்னு கொண்டாடுறோம். ரொம்ப விசேஷமானது. தை 2/16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாட்டுப்பொங்கல். அன்னைக்கு சுக்ல சஷ்டி. சுக்ல சஷ்டியில் முருகப்பெருமான வழிபடு பண்ணும் பொழுது நமக்கு அபிவிருத்திகள்லாம் அவர் பண்ணி கொடுப்பார். சுக்லபக்ஷம்னு சொன்னாலே வளர்பிறைன்னு பேர். அதனால் விசேஷமான அன்றைய தினம் நம்மளுடைய குழந்தைகள்லாம் கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணுவார். தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு காணும் பொங்கல் கணுன்னு சொல்லக்கூடிய விசேஷமான தினம். தை மாதம் 6ஆம் தேதி 20/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு தை கிருத்திகை. உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை. என்றைக்குமே உத்தராயணத்தில் சில வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரியவா நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. உத்தராயண புண்ணிய காலம்ன்றது தேவர்களுக்கான பகற்பொழுது ஆரம்பம். பகற்பொழுது அதிகாலை பொழுது. அந்த பிராத காலத்தில் என்னென்ன செய்யணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் என்ன பலன்றதை விசேஷமாக பெரியவாள்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. அது மாதிரி முதல்ல வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை ரொம்ப விசேஷமாக உலகம் முழுக்க முருகப்பெருமானை கொண்டாடக்கூடிய தினம். தை மாதம் 9ஆம் தேதி 23/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ பிரதோஷம். பிரதோஷம்னாலே எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது. அதோடு மட்டும் இல்லை, நந்தியம்பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசேஷமான வழிபாடுகள்லாம் பண்ணக்கூடிய தினம். பொதுவாகவே சில சமயங்கள் நாம் நந்திக்கும் பெருமானுக்கும் குறுக்க போயிடுவோம். நந்திக்கும் பெருமானுக்கும் குறுக்க என்றைக்குமே போகக்கூடாது. நந்தியம்பெருமானுடைய மூச்சு காற்றில் தான் பெருமானும் பெருமாட்டியும் ஊஞ்சலில் ஆடின்னு இருக்கும் பொழுது அந்த ஊஞ்சல் தடைபடும். அதனால் நந்திக்கு குறுக்க நாமெல்லாம் போகக்கூடாது. சில சமயங்கள் அப்படி போகும்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளையும் அறியாமல் போயிட்டோன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சோமசூத்திர பிரதட்சணம்னு ஒரு பிரதட்சணம் சொல்லியிருக்கா. ரொம்ப விசேஷமான பிரதட்சணம்.
அந்த பிரதட்சணத்தை இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். சோமசூத்திர பிரதட்சணம்னா எப்படின்னா, நந்தியம்பெருமான்கிட்ட ஆரம்பித்து நேர சண்டிகேஸ்வர பெருமான் வரைக்கும் போகணும். அந்த கோமுகம்னு சொல்லக்கூடிய அந்த கோமுகத்தை தாண்டப்படாது. திருப்பி அப்படியே அங்கேருந்து திரும்பி வந்து நந்தியம்பெருமான்கிட்ட முடித்து, திருப்பி நந்தியம்பெருமான்டேருந்து இடது பக்கமாக கோமுகத்துடைய சண்டிகேஸ்வர பெருமான் வரைக்கும் போகணும். அப்படி போயிட்டு திருப்பி அந்த சண்டிகேஸ்வர பெருமான் திரும்பி இந்த பக்கமாக இடதுபுறமாகவே வந்து முடிக்கணும். அது மாதிரி முடித்தோன்னா ஒரு பிரதட்சணம். முதல்ல இங்கேருந்து ஆரம்பித்து கோமுகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து, திருப்பி இடதுபுறமாக போய் சண்டிகேஸ்வர பெருமான் வரைக்கும் போயிட்டு, திருப்பி அப்படியே வந்த பாதையிலே வந்து நந்தியம்பெருமான் கிட்டக்க வந்து முடித்தோன்னா ஒரு பிரதட்சணம். இது பண்ணும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். ரொம்ப விசேஷமான சோமசூத்திர பிரதட்சணம்னு சொல்லுவார். அது இந்த பிரதோஷ காலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். தை மாதம் 11ஆம் தேதி 25/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. தைப்பூசம் பௌர்ணமி விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியது. எப்படி சூரியனுடைய கிரகணங்கள் மனுஷனுக்கு தேவையோ அதே மாதிரி சந்திரனுடைய கிரகணங்களும் மனுஷனுக்கு தேவை. ஏன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய கிரகணங்கள். அதே மாதிரி சந்திரனுடைய அந்த ஒளி வீசக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது சரீரத்தில் படும் பொழுது அபிவிருத்தி கொடுக்கும். அதனால தான் பௌர்ணமி வளம் பெரியவாள்லாம் கிரிவலத்தை நம்ம திருவண்ணாமலை மலையை வளம் வளத்தை வச்சுருக்கா. அந்த வரிசையில் திருமயிலாப்பூர்லேயும் பௌர்ணமி வளம்னு சொல்லி வருவா. 4 மாட வீதிகள்லையும் பிரதட்சணமாக வருவா. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டைன்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் வலம் வரா. அதே மாதிரி திருவானைக்காவலில் விபூதி மலத்தில் வலம் வருவா. இந்த வளங்கள்லாம் ரொம்ப விசேஷமானது. காலத்தி மலையில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த காலத்தி மலையை சில அடியார்கள்லாம் வலம் வரா. இப்படி நம்ம வலம் வரும் பொழுது அந்த சூரியனுடைய சந்திரனுடைய கிரகணங்கள் சந்திரனுடைய ஒளியாகப்பட்டது சரீரத்தில் பண்ணும் பொழுது அந்த அமிர்த தாரையாக அந்த ஒளிப்பட்டு நம்மளுடைய சரீரத்தில் எந்த விதமான ஊறுகளும் ஏற்படாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கும். அதனால்தான் பௌர்ணமி அன்னைக்கு வலம் வரணும்னு சொல்லி பெரியவாள்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தா. அப்படி வரக்கூடிய பௌர்ணமி வலம் வரக்கூடிய தினம் அன்றைய தினம். அதோடு மட்டும் இல்லை, தைப்பூசம் வடலூரில் பெருமான் நடேச பெருமான் கூத்தருவிரான் ராமலிங்க வள்ளலுக்கு ஜோதி வடிவில் தரிசனம் கொடுக்குறார். அதனால தான் இன்றைக்கும் வடலூரில் ஞான சபைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான அந்த சபையில் ஜோதிஸ்வரூபமாக நடராஜ பெருமான் காட்சி தரார். வடலூர் ஜோதி தரிசனம்னு பஞ்சாங்கங்கள்லாம் போட்டிருக்கோம். அதுதான் அது. சொல்லும் பொழுது அந்த பாடலே சொல்லுவா, தைப்பூசத்தில் பகல் நேரத்தில் அப்படின்னு சொல்லுவார். அந்த தரிசனம் கொடுக்கறதுனால அன்றைய தினத்தில் நடராஜ பெருமான் ஆலயத்தில் இன்றைக்கு பூசத்தன்னைக்கு தரிசனம் இருக்காது. ஏன்னா வடலூர் ராமலிங்க சுவாமிகளுக்கு நடராஜ பெருமான் கூத்தர்பிரான் தரிசனம் கொடுக்குறாராம். அப்படி விசேஷமான ஜோதி தரிசனம் அன்றைய தினம். தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குடியரசு தினம். பொதுவாகவே நம்மளுடைய தேசமாகப்பட்டது அன்றைய தினத்தில் ஒரு நல்லாட்சியாக, இந்த ஆட்சியை பற்றிலாம் நம்மளுடைய பண்டைய சனாதனமான தர்மத்தில் இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கா. அப்படி வந்த ஆட்சி முறையை தான் நம்மளுடைய பாரத தேசத்தில் அதை கொண்டாடக்கூடிய விசேஷமான தினம் அன்றைய தினம். தை மாதம் 15ஆம் தேதி 29/1/2024 அன்னைக்கு திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம் நேராக பார்க்கக்கூடிய சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரம் விநாயக பெருமான் அனுகிரகம் பண்ணி
அன்றைய தினத்தில் அவருக்கு சங்கடங்கள்லாம் போக்கி அவருக்கு விசேஷமான பலத்தை கொடுத்து வளரச் செய்கிறா. அப்படி விசேஷமான தினம் அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய கணபதிக்கு விசேஷமான தினம். தை மாதம் 24ஆம் தேதி 7/2/2024 புதன்கிழமைக்கு கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம். நமக்கெல்லாம் தெரியும், பிரதோஷ தினம் சகலவிதமான தோஷங்களை போக்கக்கூடிய தினம்ன்றது தெரியும். அதோடு மட்டுமில்லை, நந்தியம்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம் அந்த பிரதோஷ தினம்னு சொல்லக்கூடிய தினம். நந்திக்கு எதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனைகள் பண்ணுறோம்னு சொல்ல, பெருமானுக்கு அபிஷேக பிரியர், பெருமானுடைய அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். பெருமானை சுற்றி நந்திகளாகவே இருப்பார். அவருக்கு ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் நந்திகள் தான். அதனால்தான் 8 நந்திகளை பிரதானமாக சொல்லுவார். அப்படி விசேஷமான இருக்கக்கூடிய 8 நந்திகளில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அதிகார நந்தின்னு சொல்லக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே வாசலில் இருப்பார், பிரதானமாக இருப்பார். அவருடைய துணைவியார் பேர் சுயம் பிரபாவைன்னு பேர். இந்த சிவ ஆராதனையில் தம்பதிகளாக பூஜை பண்ணும் பொழுது அது விசேஷ பலன்களை கொடுக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஆராதனைக்கு ஒவ்வொரு மகத்துவம் சொல்லுவார். அது மாதிரி சிவ ஆராதனை பண்ணும் பொழுது தம்பதிகளாக இருந்து பெருமானை வழிபாடு பண்ணணும். அப்படி பெருமானை வழிபடும் பொழுது அது மிக பெரும் சக்தியை நமக்கு கொடுக்கும். அப்படி பெருமானை வழிபாடு பண்ணவர் நந்தியம்பெருமான். அதனால் நந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன, பெருமானை பொறுத்த வரைக்கும் பக்தாளுக்கோசரம் என்ன ஒன்றா செய்வார். பக்தர்கள் தான் அவருக்கு ரொம்ப பிரீத்தியானவா, பக்தர்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வரிசையில் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானவர், ரொம்ப பிரியமானவர் நந்தியம்பெருமான். அந்த நந்திக்கு உரிய தினமாக அந்த பிரதோஷ வேலையில் அந்த நந்தியம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணணும் பெரியவாள்லாம் வகுத்து கொடுத்தார். அந்த வரிசையில் அன்னைக்கு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணுவார். இன்றைக்கும் பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் நந்தியம்பெருமான் வாசலில் இருக்கக்கூடிய அந்த பிரதானமான நந்திக்கு விசேஷ அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாள் அந்த பிரதோஷ வேலையில். என்றைக்குமே நம்மளுடைய சனாதனமான மதம் நமக்கு வகுக்கக்கூடிய பாதை, அடியவர்களை என்றைக்குமே பிடிச்சுட்டோன்னா அடியவர்கள் மூலமாக பெருமானை போய் அடைஞ்சுடலாம். ஏன்னா நம்ம நிறைய குற்றங்கள்லாம் செய்வோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுல்லைவாயில் பதிகத்தில் பதிவு சொல்லும்போது சொல்வார், குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் கொள்கையினால் மிகபல செய்தேன். இந்த குற்றம் பண்ணிகிட்டே இருக்கான், இவன் எப்பயுமே தப்பு பண்ணிட்டு இருப்பான்டா, அது அவன் குணம் அப்படின்னு சுவாமி மன்னிச்சிருவான். நீ அந்த மாதிரி மன்னிக்கிறதுனால தான் நான் நிறைய தப்புக்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ தப்புக்கள்லாம் நாம் செய்வோம், எல்லாத்தையும் பொறுத்துண்டு அதெல்லாம் மன்னித்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் தான் பெருமான். அப்படி விசேஷமான எல்லா விதமான குற்றங்களையும் எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடியது தான் ஜீவன். பெருமானிடத்தில் போகும்பொழுது அதெல்லாம் செய்யப்படாதுன்றது அந்த ஞானம் கிடையாது. அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கோசரமும் நமக்கோசரமும் பெருமானிடத்தில் வழிபாடு பண்ணக்கூடியவர், நமக்கோசரம் பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்கள்லாம் குருமார்கள். அந்த குருமார்கள் தான் அடியவர்கள். அந்த குருமார்கள் வரிசையில் முதல் குருவாக வரக்கூடியவர் நந்தியம்பெருமான். அதனால தான் நந்தியம்பெருமானுக்கு அந்த பிரதோஷ வேலையில் ஒரு மாதத்தில் 2 முறை நந்தியம்பெருமானுக்கு பிரதானமாக கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணுறோம். அப்படி நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அதிகார நந்தின்னு சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முதல் நந்திக்கு விசேஷ அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஆராதனைலாம் பண்ணுவாள். அதே மாதிரியே தஞ்சையம்பதியிலும் இருக்கக்கூடிய அந்த பெரிய நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். தேசம் முழுக்க இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கெல்லாம் அன்னைக்கு பிரதானமாக முதல் பூஜையே நந்திக்கு தான் பண்ணுவாள். அப்படி விசேஷமான பிரதோஷ தினம் தை மாதம் 26ஆம் தேதி 9/2/2024 வெள்ளிக்கிழமைக்கு
அமாவாசை தினம் வருது, தை அமாவாசை. தை அமாவாசைக்கு விசேஷ சக்தி உண்டு. அமாவாசைனாலே அன்றைய தினம் விசேஷமான தினம். சூரிய பகவான் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்திருக்கும் கூடிய நேரம் அமாவாசை. அந்த சமயத்தில் இந்த உலகத்துக்கு தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய ரெண்டு பெரும் சக்திகள் இணைஞ்சிருக்கிறதுனால அன்றைய தினத்தில் என்ன ஒரு விதமான காரியங்கள் நம்ம துவக்கினாலும் அது விசேஷ பலன்களை கொடுக்கும். அதுலேயும் இந்த வருஷம் தை அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அதனால் அன்றைக்கி ஏதாவது நல்ல செயல்கள் தொடங்கணும், மாதத்தில் நாளே இல்லை, நல்ல நாள் இல்லைன்னா அன்னைக்கு தொடங்கலாம். அதே மாதிரியே அன்றைய தினத்தில் யார் யாருக்கெல்லாம் அர்க்ய பிரதானம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கோ, அர்க்யம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கோ அவெல்லாம் அவசியம் தர்ப்பணம் பண்ணணும். நாம் வருஷம் முழுக்க மாசாந்திர தர்ப்பணங்கள் பண்ண முடியல, நமக்கு அசௌகரியங்கள் இருக்குது, நம்மளால் செய்ய முடியலன்னா கூட இந்த தை அமாவாசைக்கும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடியது, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கும், விசேஷமான அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மாலையபக்ஷம்னு புரட்டாசி அமாவாசை, இந்த 3 தினங்களுமாவது அவசியம் அர்க்யம் கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும், இது கட்டாயம் அப்படின்னு பெரியவா நமக்கு வகுத்துறதுனால அன்றைய தினத்தில் எல்லாரும் அர்க்யம் கொடுக்குற அதிகாரம் இருக்கவாள்லாம் அர்க்யம் கொடுக்கணும். இதர ஆள் இருக்கா, பிராமணால தவிர மற்றவா இருக்கான்னா கூட அன்னைக்கு இந்த 3 தினங்களையும் விடப்படாது, 3 தினங்களும் அர்க்யம் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் பாதிக்கக்கூடியது இந்த பிதுர் தோஷம்னு சொல்லக்கூடிய இந்த தோஷம். பிதுர் ஆராதனைகள் இல்லைன்னா அது நமக்கு தோஷத்தை சம்பவிக்கும். பெரியவா நமக்கு தோஷம் கெடுதி இதெல்லாம் சொல்லி சொல்லி வகுத்ததுக்கு காரணமே, நமக்கு அணை போடுற ஒரு ஜலம் நதி வருதுன்னா அந்த நதியாகப்பட்டது பிரவாகமாக வந்தால் அது யாருக்குமே பிரயோஜனப்படாது, அப்படியே போய் கடலில் சேர்ந்துடும், வீணாக போயிடும். அது மாதிரி நம் மனுஷ சக்தியாகப்பட்டது விசேஷமாக ஜொலிச்சு வரும்பொழுது அது வீணாக போகக்கூடாது. அதனால் அதுக்கு அணை ஒவ்வொரு இடத்துலையும் அணைக்கட்டு போடுறா. எப்படின்னா பாவங்கள் புண்ணியங்கள் இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கும் பொழுது, நம்மளை இப்போ சாதாரணமாக ரோடுகள்லாம் போடும் பொழுது வேகத்தடை ஸ்பீட் பிரேக்கர்ன்றோம் பாருங்கோ, அது மாதிரி தடைகள் போடும் பொழுது நம்ம பயந்து நாம் அதை நிற்கும் பொழுது அந்த சக்தி சேமிக்கப்பட்டு தவறான வழியில் போகாமல் நல்ல வழியில் உலகத்திற்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பயன்படணும்னு பெரியவா வகுத்து கொடுத்தது தான் இந்த பாவங்கள் புண்ணியங்கள்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி இந்த விசேஷமான இந்த 3 தினங்கள்லையும் அவசியம் எல்லா வர்க்கத்தினரும் அர்க்யம் கொடுக்கணும். அந்த அர்க்யம் கொடுக்கும் பொழுது அந்த பிதர்கள்லாம் சந்தோஷப்பட்டு பிதர்கள் எல்லோரும் நமக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணுவார். குடும்பத்து வளர்ச்சிக்கு இந்த பிதர்கள்லாம் அவசியம் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவள் வாழுங்காலத்தில் நம்மக்கிட்டக்க பிரியமாக இருக்கலாம், அல்லது பிரியம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை வெறுக்கலாம், அதெல்லாம் தனி. ஆனால் அவள் தேவதைகளாக இறைவனோடு சேரும் பொழுது அவளுக்கு விசேஷ சக்திகள்லாம் கிடச்சிடும். அப்போது அவளுக்கு நமக்கு பிரியம் ஏற்படுமே தவிர நம்ம பேரில் என்றைக்குமே வெறுப்பு ஏற்படாது. நாம் அர்க்யம் கொடுக்க மறந்தால் கூட ஏதோ குழந்தை கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதோ வேலை, அவன் அர்க்யம் கொடுக்கல பரவாயில்ல அப்படின்னு ரட்சிப்பா. அந்த ஆராதனையை நாம் மறந்ததுனால ஏற்படக்கூடிய அந்த பாவம்தான் தோஷமாக நமக்கு சம்பவிக்கும். அதனால் அது வரப்படாதுன்றதுக்கு தான் இந்த அர்க்யம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சொல்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, தை அமாவாசை விசேஷ தினம். அன்றைய தினத்தில் ஒவ்வொரு தை அமாவாசையும் பொழுதும் சரபோஜி மகாமன்னன் என்ன பண்ணுவார், திருக்கடையூரில் சமுத்திரஸ்தானம் பண்ணுவார். சமுத்திரத்தில் சில தினங்களில் தான் போய் ஸ்தானம் பண்ணோம் வகுத்து கொடுத்துருக்கா நம்ம பெரியவாள்லாம். ஏன்னா சமுத்திரம் ராஜன் அவன். அந்த சமுத்திரத்தில் போய் ஸ்தானம் பண்ணக்கூடிய தினங்கள் பௌர்ணமி, குறிப்பாக அமாவாசை, கிரகண புண்ணிய காலங்கள். இந்த காலங்களில் தான் போய் சமுத்திரராஜனை வழிபாடு பண்ணி அதில் ஸ்தானம் பண்ணணும்.
அது மாதிரி அவன் ஸ்நானம் பண்ணிவிட்டு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வர பெருமானையும் அபிராமி என்னையும் தரிசனம் பண்ணுறதுக்கு வருவான். அது மாதிரி வரும்பொழுது தாயார் சன்னதியில் சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பரை தியானத்தில் உட்காந்துட்டுருக்கிறத பார்க்குறான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அவரை பற்றி தவறாக சொல்கிறா. இவனும் அது தவறாக இருக்குமோ தவறானவரான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவர்கிட்டக்க போய் இன்றைய தினம் என்ன திதின்னு கேட்குறான். அந்த சுப்பிரமணிய அன்பர் என்ன பண்ணுறார், அவருடைய வழிபாட்டு முறையில் யோக முறையில் பெருமாட்டிய தாயாரை ஒவ்வொரு அதரங்களில் நிறுத்தி, அப்புறம் சகசிராரம்னு சொல்லக்கூடிய கோடி சூரிய கோடி சந்திரன் பிரகாசிக்கக்கூடிய அந்த துவாதசாந்த நிலையில் தாயாரை நிறுத்தி வழிபாடு பண்ணுவார். அது மாதிரி அவர் கோடி சந்திரன் உதயமானால் என்ன பிரகாசம் இருக்குமோ என்ன ஒளி இருக்குமோ அந்த ஒளியில் தாயாரை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறச்சே அவரை கிட்டக்க போய் என்ன திதின்னு கேட்டதுனால அவர் பௌர்ணமின்னு சொல்லிவிடுறார். உடனே ராஜா கேட்குறா, நீ பௌர்ணமின்னு சொல்கிறீங்களே, நீ சந்திரன் உதயமாகுமா அப்படின்னு கேட்குறா. உடனே இவர் என்ன பண்ணுறார், சந்திரன் உதயமாகும் அப்படின்னு சொல்லிவிடுறார். ராஜாவும் போயிடுறான். இவருக்கு தியானம் கலையிறது, எழுந்துக்கிறார். உடனே பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்கிறா, இவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுறது. நானாக சொன்னேன், நான் சொல்லியிருக்க மாட்டேனே என்றார். இல்லை, நீங்கள் தான் சொன்னேன். தாயே, என்னம்மா இது சோதனை, நான் உன்னை வழிபாடு பண்ணது யோக முறையில் இது மாதிரி வழிபாடு பண்ணேன், அறியாமல் இந்த வார்த்தை வந்திருக்குன்னா நீ சொன்ன வார்த்தை தான். அதனால் இன்றைக்கி சந்திரன் உதயமாகணும். இதுக்கு நான் ஒரு காரணமாக ஆனதுனால நான் உன்னை வழிபாடு பண்ண போகிறேன், நீ தான் இதுக்கு வழிகாட்டணும், இல்லைன்னா என்னுடைய தேகத்தை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 100 கயர்கள் கட்டிய ஒரு உரியில் உட்காந்துட்டு பாட்டு பாடுறா. அப்படி பாடும் பொழுது ஒரு பாடல் முடித்த உடனே உரியில் இருக்கிற ஒரு கயிறை அறுத்துடுவா, கீழே அக்னியை மூட்டிடுறா. ஏன்னா 100 பாடல்கள் முடிஞ்ச உடனே இந்த அக்னியில் தன்னுடைய சரீரமாகப்பட்டது தாயார்கிட்ட போய் சேரட்டும் நினச்சிட்டு பாடுறா. அப்படி பாடும் பொழுது முதல் பாடலே தாயாரை குறித்து பாடுறா. உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிக்கும். முதல்ல கணபதியை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறா. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர்னு ஆரம்பிக்கிறா. சூரியனை பிரதானமாக வச்சுண்டு சூரியனை வழிபாடு பண்ணி, ஏன்னா சூரிய வழிபாடுன்றது பாரத கலாச்சாரம். சூரிய வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அந்த பாரத தேச கலாச்சார பிரகாரம் சூரியனை பிரதானமாக வச்சுட்டு ஆரம்பிக்கிறார். அது மாதிரி பாடல் பாடிண்டே வரும்பொழுது 79வது பாடல் பாடுறா. தாயாரால் பொறுக்க முடியல. உடனே தன்னுடைய தாடங்கத்தை கழட்டி வான்வெளி மண்டலத்தில் ஏறிறா. அந்த பாடலில் பெருமானுக்கு இவருக்கு சுப்பிரமணியத்துக்கு காட்சி தரா. அதனால தான் அதில் பாடும்பொழுது சொல்லுவா, கடைசி பாடல் அம்பாளுடைய நான் ரூபத்தை பார்க்குறேன்னு பதிவு பண்ணுவா. அடுத்து 80வது பாடல் 79வது முடித்து 80வது பாடல் ஆரம்பிக்கும் பொழுது கண்டேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். ரொம்ப விசேஷமான அபிராமி அந்தாதின்னு சொல்லக்கூடிய 100 பாடல்களை பாடி அந்த 80வது பாடல்கள்லேயே சந்திரன் வந்துடுறா. அதுக்கப்புறம் 20 பாடல்கள் பாடி அந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணுறா. அப்படி விசேஷமான தை அமாவாசை தினம் யாருக்கெல்லாம் முடியுமோ அவெல்லாம் போய் அபிராமியை தரிசனம் பண்ணலாம். முடியாதவெல்லாம் இதை ஸ்மரணம் பண்ணி அன்றைய தினத்தில் தாயாரை நினச்சி ஒரே ஒரு பாடல், அபிராமி அந்தாதி 100 பாடல், அந்த 100 பாடலில் ஒரு பாடலாவது தனம் தருமாறு சொல்லலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாடலையால் ஸ்மரணம் பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை பெறணும், இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணுகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.